வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் முடி வளர்ச்சிக்கான ஒரு மூலிகை எண்ணெய் தான் காய்ச்ச போகிறேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மூலிகைகளை வச்சு நானே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த எண்ணெய் தொடர்ந்து தடவும் போது பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட கொட்டாது, பேன் பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சறது, என்னென்ன மூலிகை சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு முதல்ல கரிசலாங்கண்ணி இலைகள் பறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது ஒரு க்ரோ பேக்கில் சைடில் இருக்கிற ஓட்டை வழியாக வளர்ந்துருக்குது. ஒரு செடி தான் எவ்வளோ பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா முடிக்கு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் தூண்டும், கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும், கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது இந்த இலை. இதில் இருக்கிற கரிசலாங்கண்ணி இலைகளை பறிச்சிக்கலாம் நம்ம. செம்பருத்தி பூவும் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த பூவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான். அடுத்து செம்பருத்தி பூக்கள் பறிச்சிக்கலாம். பூக்கள் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் பறித்தா தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். பூக்கள் வெயில் வர்றதுக்கு முன்னாடி பறிச்சிடணும். இப்போ 6 மணிக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே சரியாக மலரவே இல்லை பாருங்கள். இப்போ தான் மலர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம பறிக்கணும். இப்போ இந்த பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கலாம். அடுத்து கீழாநெல்லி இலைகளை பறிச்சிக்கலாம். கீழாநெல்லிலும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு தடவும் போது பார்த்திங்கன்னா பேனு, ஈறு, பொடுகு இந்த மாதிரி தொல்லைலாம் எதுவுமே இருக்காது. அதே சமயம் முடியும் நல்லா நீளமாக வளரும், பார்க்குறதுக்கே ஷைனிங்காக இருக்கும். அடுத்து துளசி இலைகள் பறிச்சிக்கலாம். இந்த துளசியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதையோடவே சேர்த்து பறிச்சிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பேனு, பொடுகு அது எல்லாமே வராது. அதே சமயம் சளியும் பிடிக்காது. அடுத்து மருதாணி இலைகள் பறிச்சிக்கலாம். மருதாணி இலைகள் பார்த்திங்கன்னா பூக்களோடு சேர்த்து பறிக்கிறேன் நான். இந்த பூக்களோடு சேர்த்து நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கும் போது நல்ல தூக்கம் வரும், நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதே சமயம் முடியும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக வளர ஆரம்பிக்கும். எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், கலரும் நல்ல கலர் வரும். கட்டாயம் இதை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையும் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது தான். இதுவும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த கீரையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து கற்பூரவள்ளி இலைகள் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இந்த இலைகள் பார்த்திங்கன்னா முடிக்கு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும். அதே சமயம் நமக்கு சளி பிடிக்காது, முடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலை. இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மட்டும் பறிச்சிக்கலாம். நம்ம கார்டனில் வெத்தலையும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா முடிக்கு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும், தலைவலி பிரச்சனையெல்லாம் வராது, பொடுகு பேன் எதுவுமே வராது. அதனால் ஒரு 5-6 மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்னு ஒரு தடவை மறுபடியும் பார்த்துடலாம். செம்பருத்தி பூ, வெற்றிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, கீழாநெல்லி, துளசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. இந்த முடி வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி மட்டும்தான். அடுத்து மருதாணி இலைகள், பூக்கள் எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம. கூடவே கற்பூரவள்ளி இலைகள். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி நம்ம ஒரு நாள் முழுக்க ஒரு துணியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10-15 மிளகும் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ கிராம்பு, கருஞ்சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கருஞ்சீரகம், வெந்தயம்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வராது, இந்த அளவுக்கு குறப்பாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற கரிசலாங்கண்ணி இலைகளை சேர்த்துக்கலாம். எடுத்த மூலிகைகள்லையே பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இலைகள் தான் அதிகமாக எடுத்திருந்தேன் நான். அது பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ செம்பருத்தி பூக்கெல்லாம் அதே மாதிரி தான் நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல தான் காய வச்சு வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம கார்டனில் இல்லாத பொருள்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். அந்த கருவேப்பிலையும் இப்போ இதோட சேர்த்துட்டேன் நான். அடுத்து பொன்னாங்கண்ணி, கற்பூரவள்ளி, கீழாநெல்லி எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். எண்ணெய் வீட்டில் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி எல்லா மூலிகைகளுமே சேர்க்கணுமான்னா இல்லை, உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை மட்டும் சேர்த்தாலே போதும், முடி நல்லா கருமையாக வளரும்.
இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம அரைக்கணும். இந்த வெத்தலையை பார்த்திங்கன்னா அப்படியே போட்டிங்கன்னா மிக்சர் ஜாரில் மசியாது. இது மாதிரி பிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஜார்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த கீரைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, வெறும் கீரைகள் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீரைகள் இருக்குது, அதையும் இதே மாதிரி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை அரைபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே இல்லைன்னா நீங்கள் காய்ச்சறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா அரைபட்டு வந்துடும். இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கான மூலிகை இலைகள் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து அடி கனமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது எந்த கலரில் வருது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இரும்பு பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எது உங்களுக்கு அடிகனமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டருக்கும் கம்மியாக எண்ணெய் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். ஏன்னா யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வெறும் எண்ணெய் கொஞ்சம் கேட்பாங்க, அதுக்காக. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மூலிகை எண்ணெய் தான் தடவுவோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரைகளை இதோட சேர்த்துடலாம். இது கூடவே கருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 10-15 மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கரண்டி பார்த்திங்கன்னா சுத்தமான ஈரம் இல்லாத மரக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலந்து விடுறதுக்கும் நல்லாயிருக்கும், எண்ணெயும் கெட்டு போகாது உங்களுக்கு. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் இதை தூக்கி வச்சிடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா திரும்பவும் அதை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. ஒரே அளவுலேயே நம்மளுக்கு எண்ணெய் சூடாகணும். அடுப்பில் எண்ணெயை வச்சதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு இந்த கீரைகள்லாம் அடியில் தங்கிட்டு அடிப்பிடிச்ச மாதிரி வாசனையெல்லாம் மாறிடும், நமக்கு கலரும் மாறிடும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எண்ணெய் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகுது. இப்போ தான் எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே மிதந்து நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த சேர்த்த பொருட்கள் எல்லாமே அடியில் போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். இந்த மூலிகை கீரைகள்லாம் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னுமே டைம் எடுக்கும். நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு எண்ணெய் நல்ல க்ரீன் கலராக கிடைக்கும். அதே சமயம் வந்து எண்ணெய் ரொம்பவும் கொதிக்கவும் கூடாது, ஓரளவுக்கு கொதிச்சா போதும். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எண்ணெயை கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கீரைகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழிஞ்சு போயிடும். நமக்கு வந்து முடிக்கு வந்து நல்லா வந்து ஊட்டச்சத்தை கொடுக்காது. கரைஞ்சி போன எண்ணெயை தடவுற மாதிரி தான் இருக்கும், எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. அதனால் நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது கிட்ட இருந்து நல்லா பதமாக காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்குது. எண்ணெயும் லைட்டாக கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. எண்ணெய் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா க்ரீன் கலர் வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். நான் அடுப்பு பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் வைக்கலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இன்னொரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இது. இப்போ நம்மளோட மூலிகை எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கரண்டியில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்களை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நல்லா உருட்ட வரணும். கரகரன்னு பொரிஞ்சிடுச்சுன்னா எண்ணெய் தீஞ்சிரும், உங்களுக்கு நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் தீய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். அப்போ தான் இலைகள்லாம் நல்லா வெந்து இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலராக இருக்குது. உங்களுக்கு கரண்டியில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கொழகொழப்பு தன்மையே இருக்காது. டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை. நீங்கள் தேய்ச்சி குளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட இந்த எண்ணெயை வச்சுட்டு போகலாம் நீங்கள். கொழகொழப்பு தன்மையே இருக்காது. இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நம்ம தண்ணி மாதிரி எப்படி எண்ணெய் சேர்த்தோமோ அதே இதில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கொழகொழப்பு தன்மையே இல்லை பாருங்கள். கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள்.
எவ்வளோதான் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இந்த எண்ணெய் தடவும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அப்படியே நின்றுடும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் சின்ன சின்னதாக குட்டி குட்டி முடிகள் புதுசாக வளரதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி இதே மாதிரியே நீங்கள் எண்ணெயை காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட முடி வளர்ச்சிக்கான எண்ணெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெயை எடுத்து ஒரு 2 நிமிஷம் இப்படியே வச்சிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் போயிடுச்சு பாருங்கள். மேலே எண்ணெய் மட்டும் வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ரகசியமாக ஒரு 5-6 பொருள் சேர்த்து தான் நான் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அது என்னன்னு பார்க்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மூலிகை எண்ணெய் பார்த்திங்கன்னா நைட்டே காய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது. எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது. உங்களுக்கு மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரெட் கலராக தெரியுது. ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய செம்பருத்தி பூ சேர்த்துருக்குறோம், அதனால தான் அந்த மாதிரி தெரியுது. அடுத்து இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு சல்லி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு துணியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை துணி, காட்டன் துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் நல்லா நீட்டாக வடித்து எடுக்க முடியும். இப்போ எண்ணெயை இதோடு சேர்த்து நல்லா வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் வடிகட்டி எடுக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. அந்த திப்பி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி துணியை சேர்த்து வச்சு நல்லா ஒட்டை கை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் சூப்பராக வடிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. எண்ணெயை வடித்து எடுத்தாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர் க்ரீன் கலர் கலந்தா மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தலையில் தடவும் போது உங்கள் நரமுடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கண்ணாடி பாட்டில் சுத்தமாக நல்லா கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் முதல்ல வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். வெட்டிவேர் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் இதில் ஊறும்போது நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் நல்லா கம்மியாகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரகமும் நமக்கு ஊறிக்கிட்டே இருக்கும்போது எண்ணெயில் நல்லா வாசனை இருக்கும். அடுத்து ஒரு 15-20 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 10 ஏலக்காவை உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு விதைகள் மட்டும் வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மகிழம்பூ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் ஊறும்போது நல்லா வாசனையும் இருக்கும், அதே சமயம் முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற எண்ணெயை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வர வெயிலில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் வர வெயிலில் ஜன்னல் ஓரத்துலையோ இல்லை பால்கனிலையோ வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வைக்கணுன்ற அவசியம் இல்லை, எப்போயாவது ஞாபகம் வரும்போது வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மூலிகையெல்லாம் கிடைக்காது, ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து காலியாகிற வரைக்கும் இந்த மூலிகைகள் எல்லாமே இதில் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இதை வடிகட்டியெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கட்டாயம் 3 நாள்லேயே முடி கொட்டுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி சூப்பராக வளர்கிறத நீங்களே பார்க்கலாம். கட்டாயம் இந்த எண்ணெயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.